நான் உங்க டாக்டர் ஷாத்மிகா. இப்ப வர வர எல்லாருமே வந்துட்டு நல்ல உணவுக்கு டேட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பேஷண்ட் கிட்ட கேட்டா, ஒரு நாளைக்கு ஒரு உணவு நல்லதா சாப்பிடுவீங்களா? அத சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு உணவாவது சொல்லுங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் மோர் குடிப்பேன். ஒரு நாள் ஃபுல்லா பொரியல் வந்துட்டு ஒரு 1/4 கிலோவாவது கண்டிப்பா எடுத்துப்பேன். முட்டை சாப்பிடுவேன். ஒரு வாரத்துக்கு 3 நாள் இளநீ குடிப்பேன். இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எனக்கு பழக்கமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பழக்கம்லாம் இருந்தா தானே ஹேர் நல்லா இருக்கும், ஸ்கின் நல்லா இருக்கும், உடம்புல எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். இது எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும். அதுக்கு மாத்திரை மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். நோ, இந்த ஒரு மென்டாலிட்டியை தூக்கி வீசிடுங்க. நார்மலாவே சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடுவோம், வாரத்துக்கு ஒரு நாள் கீரை எடுத்துருவோம், மாசத்துக்கு ஒரு நாள் பயிர் வகைகள் ஏதாவது ஸ்நாக்கா செஞ்சு சாப்பிடுவோம். மத்தபடி எல்லாம் மிச்சர் தான் நாங்க சாப்பிடுவோம். இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு ஒரு 30 நாளைக்கு 30 சிம்பிள் உணவுகள் சொல்றேன். அது இந்த வீடியோ கடைசியில ஒரு பட்டியல் மாதிரி போட்டு குடுக்கறேன். அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்க வீட்ல வந்துட்டு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கூட ஒட்டிக்கோங்க கிச்சன்ல. டெய்லி அந்த வரிசைப்படியே நீங்க சாப்பிடணும்னு எந்த அவசியமே இல்ல. ரேண்டமா ஆனா ஒரு உணவு அந்த பட்டியல்ல இருந்து சாப்பிட்டுருங்க. மாசம் மாசம் இதையவே ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்றதா போர் அடிக்கும்னு கேக்குறீங்களா? என்ன போர் அடிக்கும்? டெய்லி இட்லி சாப்பிடும்போது போர் அடிக்கல, இதுக்கு மட்டும் போர் அடிக்குதா? கண்டிப்பா ரிப்பீட் பண்ணுங்க. நான் முடிஞ்சா மாசம் மாசம் புதுசு புதுசாவும் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இனிமேல் யாராவது வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணாவது நல்லா சாப்பிடுறியான்னு கேட்டா, நான் டெய்லி நல்லா சாப்பிடுறேன்னு சொல்லணும். இந்த உணவுகள்ல உங்க டாக்டர் வந்துட்டு இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப 30 விஷயத்துல வந்துட்டு ஒரு 5 விஷயம் உங்க டாக்டர் உங்ககிட்ட சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, மிச்சம் இருக்கிற 25 விஷயத்த நீங்க ரிப்பீட் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இது சாப்பிடக்கூடாது 30ல இருந்து அது ஒண்ணு மட்டும் எடுத்து இது சாப்பிடணுமான்னு கேட்காதீங்க. ரொம்ப நாளா ஒரு கிட்னி பேஷண்ட், ஒரு லிவர் பேஷண்டா இருக்கீங்க அப்படின்னா, பயிர் வகைகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்க டாக்டர் என்ன சொல்லிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே எல்லாரும் நார்மலா ரிப்பீட் பண்ணி எடுத்துட்டே இருக்கு. முதல்ல டாப் ஃபுட்ல இருந்து போயிடலாமா? பழைய சாப்பாடு கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். உடம்பு குளிர்ச்சி அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணணும். நம்ம உடம்பு ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து மோர் குடிக்கணும், இளநீ சாப்பிடணும், தேங்காய் துண்டுகள் நிறைய எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் ஒரு நாள் சாப்பிடுங்க. தேங்காய் வந்துட்டு அவ்வளவு ஒரு ஆன்டி கேன்சரஸ் ஃபுட். மஞ்சள் எந்த ஆன்டி கேன்சரஸோ அதே மாதிரி தேங்காய் நம்ம உடம்புல வந்துட்டு எல்லா நோய்க்கும் சாப்பிடலாம், இன்க்ளூடிங் கொலஸ்ட்ரால். ஆனா எப்படி சாப்பிடணும்னு இருக்கு. நான்வெஜ் எடுத்துக்கிறது, எல்லா நான்வெஜ்ஜும் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு ஏதாவது நான்வெஜ்ல வந்துட்டு அலர்ஜிக்கா இருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் தவிர்த்துக்கலாம். ஆனா நான்வெஜ் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. பியூர் வெஜிடேரியனா உங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பன்னீர் எடுத்துக்கோங்க. தேன் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உணவு, இப்ப ஹனி வாட்டர் குடிக்கிறது, பால்ல வந்துட்டு தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி தேனை ஒரு நாளைக்காவது ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மாசத்துல பயிர் வகைகள் நிறைய எடுங்க. வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சை பட்டாணி, மொச்சக்கொட்டை, கிட்னி பீன்ஸ், அவரைக்கொட்டை, இந்த மாதிரி பயிர் வகைகள் எல்லாத்தையுமே எடுங்க. ராகி இருக்கிற மாதிரி உணவுகள் எடுங்க. ராகி சேமியா, ராகி தோசை, ராகி கூழு, ராகி களி, இந்த மாதிரி ராகி இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எடுங்க. ராகி இட்லி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நவதானிய தோசை, நவதானியத்தை ஊற வச்சு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணி சாப்பிடுங்க. நவதானியத்தை கண்டிப்பா சேர்த்துக்கணும். வெஜிடபிள்ஸ்ல வந்துட்டு சூப்பர் வெஜிடபிள்னா எல்லாமே சூப்பர் தான். வெஜிடபிள்னாலே சூப்பர் தான். ஆனா காய்கறிகள்ல சூப்பர்னா கோவக்காய், சுண்டைக்காய், இந்த ரெண்டுமே வந்துட்டு கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு வாரத்துக்கு கோவக்காய், அடுத்த வாரம் சுண்டைக்காய், அப்புறம் கோவக்காய், சுண்டைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு. முட்டை, நான் வெஜிடேரியன்ஸ் வேணா எகிடேரியன்ஸ் முட்டை எடுத்துக்கோங்க. டெய்லி முட்டை எடுக்கிறது நல்லது. இல்லைன்னா ரொட்டீன்ல எப்பயாவது முட்டையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, துளசி 4மே கிரீன் கலர்ல இருக்கிற இலைகள். இந்த 4 வச்சு ஜூஸ் பயங்கரமான ஒரு டீடாக்ஸ். நம்மளோட லிவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன்ல, பச்சை கலர்ல என்ன இருந்தாலும் லிவருக்கு, கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ நீங்க ஒரு லிவர் பேஷண்டா இருந்தா கூட நீங்க தாராளமா இதை எடுத்துக்கலாம். உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, துளசி இந்த 4மே ஜூஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். அடுத்து கருப்பு உளுந்தங்களி பயங்கரமான ஸ்ட்ரென்த், அதையும் சேர்த்துக்கோங்க. எனி ஃப்ரூட்ஸ்ல வந்துட்டு ரொம்ப பெஸ்டான ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொய்யாப்பழம் வந்துட்டு பயங்கரமான ஆன்டி கேன்சர். நம்ம உடம்புல கேன்சர் எங்கேயாவது இருக்கு, இல்லைன்னா கேன்சரஸ் ஏதாவது டிஷ்யூஸ் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் கொய்யாக்காய் சூப்பரா அதை ரெடி பண்ணி கொடுக்கும். சோ கொய்யாக்காய் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. பப்பாயா, வாழைப்பழம், சீத்தாப்பழம், மாதுளம்பழம், பலாப்பழம். என்ன ஆப்பிள் சொல்லாம விட்டேன்னு பாக்குறீங்களா? ஆப்பிளை விட சூப்பரான சத்துக்கள் தான் இந்த மாதிரியான நார்மல் ஃப்ரூட்ஸ்ல இருக்கு. சோ கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நம்ம யாருக்குமே சொல்ல வேணாம். நிறைய பேர் லைஃப்ல வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட் ஜூஸ் வந்துருச்சு. இது வந்துட்டு ரெகுலர் பண்ணிக்கோங்க. பண்ணாம இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 பாதாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நெய்யும் நம்ம லைஃப்ல நிறைய பேருக்கு வந்துருச்சு. நெய் உருக்கி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா குடிச்சுக்கிட்டே இருங்க. எல்லா டாப் பாலிவுட், ஹாலிவுட் ஹீரோயின்ஸும் வந்துட்டு உங்களோட பியூட்டி சீக்ரெட் என்னன்னு கேட்டா ஐ டேக் அ ஸ்பூன் ஆஃப் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்களும் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. வேற லெவல் ஆக போறோம். நெய்யை கண்டிப்பா உருக்கி தான் குடிக்கணும். உருக்கி குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் கிளாஸ் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வாக்கிங் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. வாக்கிங் போகாதனால நான் நெய்யே எடுக்கிறதுல நிறைய பேர் நான் சொல்லி கேட்கிறேன். மார்னிங்
மார்னிங்கே நீங்க எடுக்கிறனால நம்ம யோசிக்கிறது கூட ஒரு தொழில் தான். அதுல கூட கேலரிஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பர்ன் ஆகும். சோ காலையில நீங்க எடுக்கிறனால ஃபுல் டே பண்ற சின்ன சின்ன ஒர்க்லயே அந்த கேலரிஸ் எல்லாம் பர்ன் ஆயிடும். சோ தாராளமா நெய் குடிங்க. நொங்கு உடலோட குளிர்ச்சிக்கு அவ்ளோ நல்லது. அவ்ளோ அருமையான ஒரு விஷயம் தான் நொங்கு. நொங்கு கண்டிப்பா எங்க பார்த்தாலும் இறங்கி சாப்பிட்டுருங்க. ஆலோவேரா ஜூஸ் அலர்ஜி இருக்கிறவங்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஜூஸ் நீங்க வீட்ல கத்தாழை செடி வளர்த்து அதுல இருந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து 7 தண்ணியில கழுவி சுத்தி செஞ்சு அதை சின்ன மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு நல்லா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. ஆலோவேரா ஜூஸ்ல நிறைய பேர் தினசாலாம் செஞ்சு காட்டுறாங்க. யூடியூப்ல வந்துட்டு ஆலோவேரா ஜூஸ் ரெசிபிஸ்னு போட்டீங்கன்னா அழகா நிறைய வருது. சோ இந்த மாதிரி டேஸ்டாவும் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்க. முளை கட்டிய தானியம் இந்த டாபிக் வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ் அவ்வளவு பெரிய டாபிக் நான் முன்னாடியே பேசியிருப்பேன். இந்த முளை கட்டின தானியத்தை வந்துட்டு மாசத்துல ஒரு நாளாவது அதை நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அதுல இருந்து ஒரு புது உயிர் வெளியே வருது. உயிருள்ள உணவு வகைகள்ல வந்துட்டு முளைக்கட்டின தானியம் வருது. சோ உங்களுக்கு உடம்புல வந்துட்டு ஏதாவது ஒரு growth வேணும், ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு அழிஞ்சு புது செல்ஸ் உருவாகணும், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்க எல்லாருமே முளைக்கட்டின தானியத்தை தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பேஷன்ஸுக்கு இருக்கவே இருக்கு. கொள்ளு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க உணவுகள். எள்ளு ரொம்ப நல்லது. செசமி சீட்ஸ் எள்ளு தான் எடுக்கணும்னு இல்லை. நீங்க வந்துட்டு நல்லெண்ணெயிலேயே எள்ளு நல்லா இருக்கு. நல்லெண்ணெய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட உணவுகள்ல. கம்பங்கூழ் எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளை பூசணி கண்டிப்பா ஜூஸும் எடுத்துக்கலாம். வெள்ளை பூசணியில பொரியலும் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஹனி ஆம்லா தேன் நெல்லிக்காய் எத்தனை பேர் எடுத்துட்டு இருக்கீங்க? ஸ்நாக்கிங்ல வந்துட்டு பெஸ்ட் ஸ்நாக் தேன் நெல்லிக்காய் தான். தேன் நெல்லிக்காய் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க. நாட்டு மக்காச்சோளம் கார்ன் அப்படிங்கிறது அமெரிக்கன் கார்னும் இருக்கு. அமெரிக்கன் கார்ன் சாப்பிடலாம், ஓகே தான். பட் சூப்பர் அப்படின்னா நம்ம நாட்டு மக்காச்சோளம் மட்டும்தான். ஊட்டி கொடைக்கானல்ல கிடைக்குதுல, இங்கேயும் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் கிட்ட கிடைக்குது. அவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம அவங்களுக்கு பிசினஸ் கொடுக்கறது இல்ல. இன்னும் 10 வருஷத்துல எந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸும் இருக்க மாட்டாங்க. நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட போறோம். இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கலாம். கடைசி 2 கீரை. என்ன கீரை கடைசியா சொல்றீங்கன்னா, கீரை ரிச் இன் ஃபைபர், பயங்கர நியூட்ரிஷியஸான ஒரு வெஜிடபிள். ஸோ கண்டிப்பா கீரை எந்த கீரை வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். கடைசி வந்துட்டு கஞ்சி, பழைய சோறு கஞ்சி, பாசிப்பயிறு கஞ்சி, தயிர் கஞ்சி, கருப்பு கவுனி கஞ்சின்னு சொல்லிட்டு எந்த கஞ்சி வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த 30க்கு மேலேயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாமே ஒரு ஃபுல் சார்ட் மாதிரி உங்களுக்கு போட்டு நான் கடைசியில கொடுக்குறேன். அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட கிச்சன்ல இல்லை ஏதாவது ஒரு பெட்ரூம்ல போய் ஒட்டிக்கோங்க. இது எல்லாத்தையுமே டெய்லி சாப்பிடணும்னு இல்லை, ஆனா டெய்லி சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் ரிவர்ஸ் ஆகுறத நீங்களே பாப்பீங்க. இது எல்லாத்தையும் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாம், லஞ்சா எடுத்துக்கலாம். டின்னரா எடுக்கணும் அப்படின்னா 6 மணி 6:30க்குள்ள டின்னரை முடிக்கிறதா இருந்தா இதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்க நான் சொன்ன உணவுகள்ல குளிர்ச்சியான உணவுகள் இருக்குல்ல, கம்மங்கூழ், இளநீ, மோர்,